தயாரிக்கிற பொருட்களை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்க பொருட்களை பார்த்து வாங்குறீங்களா? சுதேசி பொருட்கள் தான் வாங்கணும்னு சுதந்திர பீரியட்ல நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. ஆனா இப்ப உலக நாட்டுவே மிகப்பெரிய சந்தையாச்சு. நம்ம பொருளை அவங்க அயல் நாட்டுக்காரங்க வாங்கலினா நம்மளுக்கும் பாதிப்பு தான். முக்கியமா காதி கிராம உத்தியோக் பவன் அவங்க தயாரிக்கின்ற அந்த உள்நாட்டு பொருட்களை கைத்தறியாகட்டும் வேற எந்த பொருள் கைவினை பொருளாகட்டும் அதை ஆதரிப்பதன் மூலம் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இளைஞர்கள் கிட்ட நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களையும் காமிச்சிருக்காங்க. இனியும் வரக்கூடிய சூழ்நிலையிலுமே இளைஞர்கள் முன்னெடுத்து இந்த எல்லா இதுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப இளைஞர்கள் வசப்பட்டு இருக்கிறது எதுல? போதை வஸ்துக்கள்ல, சினிமா மோகத்துல, மறுபடியும் எந்தெது வாழ்க்கைக்கு ஒவ்வாமையோ அதுலதான் இளைஞர்கள் வசப்பட்டு இருக்காங்க. ஜாதி வேறுபாடுங்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு கல்வி நிலையில 3 நிலைகள் இருக்குது. சிபிஎஸ்இ 1, மெட்ரிகுலேஷன் 1, ஸ்டேட் போர்டு 1. இந்த 3 வகையான பிரிவை பிரிச்சு எல்லாத்தையும் ஒரே நிலைநாட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஒரு சராசரி குடிமகனுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அதனுடைய மேம்பாட்டை பெற்ற அந்த விடுதலையினுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்வதன் மூலம் அதை பரவலாக்குவதன் மூலம் நாம் மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை விரைவிலே அடைவதில்லை, மாற்று கருத்தில்லை. சுதந்திர நாடு எங்கேயும் நிக்காத ஓடு, எதுக்கு எடுத்தாலும் போடுறாங்க பைனு. அதனால அரசாங்க கஜானாக்கு கெயின், பொதுமக்கள் எல்லாம் வராங்க பெயின். சுதந்திர தினம் சொன்னாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தேசப்பற்றா இல்ல விடுமுறைங்களா? அன்று தேசப்பற்று தான். இப்ப இருக்கும் போது இப்ப தேசப்பற்று எல்லாம் கிடையாது. காகித முறையெல்லாம் கொடி ஏற்றுது. அந்த கொடிக்கு மரியாதை இல்லை, புரியுதுங்களா? அன்னைக்கே கொடிக்கு மரியாதை இருந்தது, ஸ்கூலுக்கும் மரியாதை இருந்தது. அது கிளம்பி போனோம், போயிட்டு எல்லாம் அணிவகுப்பு பண்ணோம். அணிவகுப்பு பண்ணி நாளை அன்னைக்கு மரியாதை நாங்கள் நல்லபடியா செலுத்தணும். இன்னைக்கு எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போறதில்லை. அந்த விருப்பம் உள்ளவங்க வரலாம், விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது. அன்னு தேசப்பற்று, இன்று வீட்டு பற்று. இப்ப இருக்க பசங்க அந்த மாதிரி இருக்காங்களா? இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியல, மாறி போயிடுறாங்க. எல்லாரும் போன் இருந்தா போதுன்னு பாக்குறாங்க. எஸ்எம்எஸ் மெசேஜ் இதெல்லாம் இருக்குதா சொல்லிட்டு பார்த்து தான் பண்றாங்க. மற்றபடி கொடியேற்றத்துலாம் கஷ்டமா தான் இருக்குது. இப்போ அந்த கொடியை மூவரண கொடியை ஏற்றும் போது, ஒரு ஆசிரியர் ஏற்றும் போது 5 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி செய்யும் போது அன்னைக்கு நல்ல சந்தோஷங்கள் இருந்தது. இன்று பக்கத்திலேயே ஏற்றினாலும் அதை பார்க்கறது கூட மரியாதை இல்லை, மதிப்பும் இல்லை. அதனால தேவையில்லாத தலையை குனிய போட்டுட்டு வெளில வீட்டுக்கு போக வேண்டியதாகுது. அன்று அதை மேல பார்த்தோம், இன்னைக்கு தலையை குனிய வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதான் இன்றைய வாழ்க்கை. அன்றைய வாழ்க்கை சிறப்பு, இன்றைய வாழ்க்கை வெத்து சோறு. இந்தியாவுடைய எதிர்காலமே இளைஞர்கள் கிட்டதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சிலருக்கு உண்டு, சிலருக்கு இல்ல. பட் இருந்தாலும் அந்த சிலர் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல முன்னேற்றம் இருக்காங்க. அது புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க, அது புரியாதவங்க இன்னும் வீட்டுல மக்காவே தான் இருக்காங்க. அந்த மக்கா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் படிச்சு நல்ல நிலைமைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு அவங்களும் இந்த வெளிய உலகத்தை பார்க்கணும், தைரியமா இருக்கணும், தைரியமா வரணும். எல்லாருமே எதிர்கால இளைஞர் கையில தான் இருக்குதுங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப இளைஞர்கள் வசப்பட்டு இருக்கிறது எதுல? போதை வஸ்துக்கள்ல, சினிமா மோகத்துல, மறுபடியும் எந்தெது வாழ்க்கைக்கு ஒவ்வாமையோ அதுலதான் இளைஞர்கள் வசப்பட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் எப்ப இளைஞர் வெளியே வர்றாங்களோ அப்பதான் அப்துல் கலாம் கண்ட கனவு 2036லயாவது நிறைவேறும். அது வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதே பெரிய இது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் வாங்கினாங்க. ஆனா அன்னைக்கு இந்த இளைஞர்களை போதையால கொள்றாங்க. இது நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் பேரறிஞர் அண்ணா வரும் இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் உங்களுடைய வழிகாட்டினார், இளைஞர் தான் எதிர்காலம்னார். அது மாதிரி இளைஞர்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களையும் காமிச்சிருக்காங்க. இனியும் வரக்கூடிய சூழ்நிலையிலுமே இளைஞர்கள் முன்னெடுத்து இந்த எல்லா இதுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. வரக்கூடிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இனி வரக்கூடிய இளைஞர்கள் நல்ல முறையை அந்த நாட்டுக்கு அர்ப்பணி செஞ்சா போதுன்னு நினைக்கிறேன். அதாவது அப்பத்தை இளைஞர்களா இருந்தவர் பெரியவர்களா இருந்தே எல்லாம் பூரா சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டுக்கு. அந்த சுதந்திரத்தை பல நாடுகள் எல்லாம் பூரா வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. மேல மேல கீழே போகாத இன்னும் அந்த நாட்டோட அதிக வளர்ச்சி அடைஞ்சு முதன்மை மாநிலமா இந்தியா இருக்கும்னு என்னோட ஆசை. அது அனைத்து இளைஞர் கையில மட்டும்தான் இருக்குது. அந்த நாட்டை நல்லா வளர்த்தி கொண்டு போறதுமே அதை நாசமா பண்றதுமே அது இளைஞர் கையில மட்டும்தான் இருக்கு. இளைஞர்கள் நினைச்சா நாட்டையும் மாத்தலாம், நாட்டு மக்களையும் மாத்தலாம். புரியுதா? ஜனநாயகம் என்பது பொதுவானது, மற்ற அரசியலுக்கோ அப்பாற்பட்டு. மக்களோட பிரச்சனைகளை என்னங்கிறது இளைஞர்கள் இந்த வயசுல இருந்து கத்துட்டாங்கன்னா நாளைக்கு அதே ஒரு இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய சுதந்திரம். ஆமாமா, இது ஏன்னா இப்ப மகல்தூஸ் கோட்பாடின் படி பார்த்தோம்னா இந்தியாவினுடைய அதாவது பொதுவான மக்கள் தொகை பத்தி சொல்லுகிற போது
உணவு உற்பத்தி வந்து 2+2+2+2 என்று அது விகிதாச்சாரமாக போகிறது. ஆனா அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கம் என்பது 2×2 4, 4×2 8, 8×2 16 என்று மிகுந்து செல்கிறது. ஆக இது வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்குமே என்பது பல உடைய கருத்து, தவறான கருத்து. ஏன் என்று சொன்னால் இந்த மனித வளம் என்பது கிடைத்திருக்கிற ஒரு வளம். நம்ம இந்தியாவில மக்கள் தொகை வந்து சுமை என்பதை விட அது நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வளம். அதுல இளைஞருடைய வளம் என்பது மிகப்பெரிய வரம். ஆக இந்த இளைஞர்களை நல்ல முறையில் மடைமாற்றம் செய்து அவர்களை தயாரிப்பதன் மூலம், ஆக்கப்பூர்வமான வழிகளை சிந்தனைகளை செலுத்துவதன் மூலம் நாம் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் மிக சிறந்த ஒரு வல்லரசாகவோ ஆகுவோமோ இல்லையோ நல்லரசாக அமையும். எல்லோருக்குமான சம வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கல்வியில் நாம் முன்னேறலாம், பொருளாதாரத்தில் முன்னேறலாம், தற்சார்பு அடையலாம், விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் நாம் மேலோங்கி இருக்கலாம். இன்று சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு என்ற நாம் மேலோங்கி இருக்கலாம். எலன் மஸ்க் போன்றவர்களெல்லாம் இளைஞராக இருந்தால் உயர்ந்திருக்கிறார்கள் செய்தியெல்லாம் நாம் படிக்கிறோம். இளைஞராக இருந்து அந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டதனால் இன்று வந்து வான்வெளியிலே ஆக்கிரமிக்கின்ற அளவுக்கு ஒரு வல்லாளராக அவர் இருப்பதற்கு காரணமாக அவருடைய சுயசிந்தனை இருந்திருக்கிறது. ஆக இளைஞர்கள் எல்லோருமே ஒரு தாகத்தோடு இருக்கிறார்கள். நமக்கு என்று அவர்களுக்கு என்று ஒரு வானம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமோ ஒரு தலைமையோ சரியாக இருக்கும் பட்சத்திலே நாம கூடுதலான ஒரு பெருமித உணர்வை கொள்வதோடு மட்டுமில்லாமல் அபரிமிதமான வளர்ச்சி அடைவது என்பது மாற்று கருத்து இல்லை. ஆக இளைஞர்கள் இந்த சக்தி என்பது அது வந்து என்ன சொல்வது, அது சாபம் அல்ல, அது வரம்தான். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆக போகுது. இந்த இந்தியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இதுல தேவைப்படுது? நல்லா இருக்குதுமா இந்தியா. தமிழ்நாடு அதோட நல்லா இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இருக்கப்பட்டவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசாங்கம் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த குடியரசு தினத்துக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆட்டோ ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடமோ எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ஒரு டைலாக் தான், சுதந்திர நாடு எங்கேயும் நிக்காத ஓடு, இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் போடுறாங்க ஃபைனு, அதனால அரசாங்க கஜானாக்கு கெயின், பொதுமக்கள் எல்லாம் ஆகுறாங்க பெயின். இதுல நானும் ஒருத்தன். அரசியல் மாற்றங்களே தேவைப்படுதுங்க. எதுக்காக அரசியல் மாற்றம் தேவைப்படுது? இன்னும் எவ்வளவோ இருக்கு நமக்கு மாற்றம். இப்ப வந்த மாற்றங்கள் நல்லா இல்ல அப்படிங்கறது மக்களுடைய கருத்தா தெரியுது. எங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதான் தோணுது. இப்ப புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மக்கள்கள். அது ஏன்டா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தேன்னு மக்களா வேதனைப்படுற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது. மக்களுக்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். சுதந்திரம் வந்து நம்மளுக்கு முழுமையான பயன் கிடைக்கணும் அப்படின்னா தண்ணி தொட்டிக்குள்ள மலம் கலக்க கூடாது, ஜாதி வேறுபாடுங்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு கல்வி நிலையில 3 நிலைகள் இருக்குது. சிபிஎஸ்சி 1, மெட்ரிகுலேஷன் 1, ஸ்டேட் போர்டு 1. இந்த 3 வகையான பிரிவை பிரிச்சு எல்லாத்தையும் ஒரே நிலைநாட்டு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஒரு சராசரி குடிமகனுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அந்த ஒரு நிதி வழங்காத மத்திய மாநில அரசுகள் கல்வியில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் முதல்ல. அப்புறம் ஜாதி பாகுபாட்டுல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அந்த இதை வந்து கடுமையான தண்டிக்கப்பட வேண்டும். ஜாதி கொடுமைகள் எங்க வன்கொடுமை சட்டம் நடக்குதோ அங்க கடுமையான தண்டனைகள் கொடுக்கிற மூலியமா தான் நீங்க நீதியை நிலைநாட்ட முடியும். ஒரு தனி மனிதன் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். அரசியல் மாற்றங்களே தேவைப்படுதுங்க. எதுக்காக அரசியல் மாற்றம் தேவைப்படுது? இன்னும் எவ்வளவோ இருக்கு நமக்கு மாற்றம். இப்ப வந்த மாற்றங்கள் நல்லா இல்ல அப்படிங்கறது மக்களுடைய கருத்தா தெரியுது. எங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதான் தோணுது. இப்ப புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மக்கள்கள். அது ஏன்டா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தேன்னு மக்களா வேதனைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எதனால மாற்றம் தேவைன்னா இதுக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து எதுக்கும் பயந்துக்காம தைரியமா போல்டா இதை விட இன்னும் பெஸ்டா தெரியணும். எந்த இடத்துக்குமே போகிறதுக்கோ வர்றதுக்கோ எந்த யார்கிட்டயுமே பேசுறதுக்கு நல்ல ஒரு கான்பிடண்டா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் 15 கண்டிப்பா மாற்றம் வேணுங்க. காக்ரோச் பார்ட்டி நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு கோசம் கிட்டத்தட்ட ஒரு 18 பேப்பர் லீக் ஆச்சு. அதுல கிட்டத்தட்ட 24 பேர் இறந்தாங்க. 40 நாள் போராட்டம் பண்ணி தர்மேந்திர பிரதான் அவரை இன்னைக்கு ராஜினாமா பண்ண வச்சது சக்சஸ் தானே. கண்டிப்பா மாற்றம் தேவை. இதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் அரசியலுக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்துல கூட எங்க கூட வருஷத்துக்கு 1 கோடி உத்தியோகம் கொடுக்குறோம்னாங்க. இது வரைக்கும் எந்த இங்கே உத்தியோகம் கொடுத்தது கிடையாது. அப்படி பார்த்தா 12 வருஷத்துக்கு 12 கோடி உத்தியோகம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிச்ச பசங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு.
படிக்கிற பசங்க ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கலாமா, மேஸ்திரி வேலை பார்த்துக்கலாமா, ஏதோ ஒரு ஜாப் பார்த்துக்கலாமா, 10,000 15,000 ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படின்றதான் இன்னைக்கு விவசாயம் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மாற்றம் வேணும். உங்களை பொறுத்த வரைக்கும் எது சுதந்திரம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன முடிவு எடுக்கணுன்றது நான் தானே எடுக்கிறேன். வீடு யார் சொல்லியும் கேட்கறது இல்லை. ஒரு நாட்டில் பார்க்கும்போது அடுத்த நாட்டில் பார்க்கும்போது இந்த நேரத்துக்கு இங்கே போகக்கூடாது, இந்த டைமுக்கு இது கூட முடிஞ்சிடும், வெளியே சுதந்திரமாக சுத்த முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் எந்த டைமில் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். எந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க, என்னத்துக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க. மற்ற நாடெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நாட்டில் போய் இதே நைஜீரியா கென்யா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நைட் நேரத்தில் போனீங்கன்னா என்கவுண்டர் பண்ணுறானுங்க, சுற்றுவானுங்க. ஆனால் நம்ம ஊர் அந்த மாதிரி கிடையாது. பொருளாதாரத்துலேயும் சரி ஏழை மக்கள் வாழ்கிற அளவுக்கு இருக்குது. இந்த நாடை விட்டு நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நாடு தான் எல்லாம் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த நாடுகள்லாம் கணக்கு பண்ணும்போது நம்ம நாடு எவ்வளோ தேவலாம், கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அதுதானே நம்ம கேட்டாலையும் நம்ம கையை கட்டி அடிமையாத்தானே இருப்போம். அந்த நிலை இல்லை. இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ பக்கம் இன்னும் கொத்தடிமைகள் இருக்கு, ஜாதி பாகுபாடுகள் இருக்கு, இன்னும் குடிதண்ணீர்ல மலம் கலக்குறாங்க, இன்னும் கொத்தடிமை இருக்குது, ஒரு ரோசா ஒரு சுடுகாடு தனியா இருக்குது. இது எல்லாம் என்னைக்கு சரியாகுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம். பெண்கள் வந்து வேலைக்கு போறதே ஒரு சுதந்திரம் தான். எல்லாரும் போக முடியுதுங்களா? இல்ல, போக முடியாது. ஒரு சிலர் போக முடியல. இன்னும் அது முழுமையா தடை செய்யணும். பெண்கள் எல்லாருமே கம்பல்சரி ஒர்க்குக்கு போகணும்னு. 100%ல இப்ப 80% அதுல வந்துட்டாங்க. இன்னும் 10% இருக்கு. சில வில்லேஜுகள்லாம் இருக்காங்க, அவங்களையும் இன்னும் வெளியில கண்டுபிடிச்சு வெளியில கொண்டுட்டு வரணும். சுதந்திர போராட்ட காலத்துல வெளிநாட்டு பொருட்களை வாங்காம நம்ம நாட்டுல தயாரிக்கிற பொருட்களை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்க பொருட்களை பார்த்து வாங்குறீங்களா? சுதேசி பொருட்கள் தான் வாங்கணும்னு அப்ப வந்து சுதந்திர பீரியட்ல வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. ஆனா இப்ப வந்து உலக நாட்டு மிகப்பெரிய சந்தையாச்சு. ஏன்னா நானே திருப்பூர்காரன். நம்ம பொருளை வந்து அவங்க அயல் நாட்டுக்காரங்க வாங்கலினா நம்மளுக்கும் பாதிப்பு தான். அதே போல எல்லா பொருளையுமே நம்ம தடை செய்யணும்னு சொல்ல, இந்த தேவையில்ல இந்த குளிர்பானங்க இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தடை செஞ்சுட்டு இயற்கையான பானங்களை நம்ம ஊக்குவிக்கலாம். ஆனா அதே சமயத்துல நம்ம தற்சார்புன்னு போறப்ப என்ன ஆகுன்னா வெளிநாட்டு பானங்களை விட நம்ம நாட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அப்ப வந்து மக்களோட அடிப்படை தன்மை வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அதனால தற்சார்பும் வேணும், அயல்நாட்டு இதுவும் வேணும். ரெண்டுமே வந்து இணைஞ்சு போனா தான் நம்ம நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்ப நம்மளுடைய சூழ்நிலையில நம்ம வந்து உள்நாட்டு பொருள்களை ஆதரிக்க வேண்டும். இதைதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களும் வந்து வலியுறுத்தி சொல்றாரு. முக்கியமா காதி கிராம உத்யோக் பவன் அவங்க தயாரிக்கின்ற அந்த உள்நாட்டு பொருள்களை, கைத்தறியாகட்டும் வேற எந்த பொருள் கைவினை பொருளாகட்டும், அதை ஆதரிப்பதன் மூலம் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே நம்ம இந்தியர்களாகிய நாம் வந்து இந்த சுதேசி பொருள்களை, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியது மிகவும் போற்றுதலுக்குரியது. இது வந்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத விட நம்மளுடைய சுயசார்பு, நம்மளுடைய தற்சார்புக்கு இது மிகுந்த ஒரு உகந்ததாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். ஆக நம் நாட்டு பொருள்களை, நம் நாட்டு செய்திகளை, நம் நாட்டு கருப்பொருள்களை உற்பத்தி செய்வதும் அதை பராமரிப்பதும் விநியோகிப்பதும் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்காக வழிவகுக்கும்ங்கிறது இதனுடைய மூல கருத்து. இதைதான் வந்து காந்தி வந்து கிராம பொருளாதாரம், இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என்று சொல்வதன் அர்த்தம் அதுதான். அவருடைய சீடராகிய குமாரசாமி போன்றவர்களும் இதை முன்னெடுத்து சென்றார்கள். இன்று அதை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்கின்ற ஒரு கருத்தாக்கமாக பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சுய சிந்தனை உள்ளவர்கள், நாட்டை நேசிக்கிறவர்கள், மக்களை விரும்புபவர்கள், மீண்டும் மீண்டும் சிந்திக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, ஒரு செயல் வடிவம் ஆக்கக்கூடிய ஒரு கருத்து உருவமாக இது அமைஞ்சிருக்கு. இது சாதாரண ஒரு சொற்பிரயோகம் அல்ல, மிகுந்த ஒரு செறிவுமிக்க ஒரு சொற்றொடர் இது. இந்த வகையில நாம் இதை பரிபூர்ணமாக ஆதரிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க கேட்ட கேள்வி வந்து, ஒரு காலத்துல நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் மேலேயுமே வெளிநாட்டு பொருட்கள் தான் போட்டுருக்கோம். மேட் இன் ஜப்பான், பார்ன் இன் ஜப்பான், பார்ன் இன் சைனா, கொரியா, USA, இல்லைன்னா அதர் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரில இருந்து வர மாதிரி இருக்கும். ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சில பொருட்கள்ல பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்ட்டு எல்லாம் வருது. ஆனா வருதுன்னாலும் அந்த பிராண்டு மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஏன்னா எப்பயுமே நம்ம நாட்டுல தயாரிக்க பொருளை நம்ம அது விலை, அது ஒரு அதோட பெருமையை நம்ம தெரியல, புரியுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பொருள் தான் ரொம்ப தரமானது நினைக்கிறோம். ஆனா அதுதான் ரொம்ப கேவலமான பொருளா இருக்கு. நம்ம நாட்டிலே தயாரிக்கப்படுற பொருளையே நம்ம வாங்கினோம்னா நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப சீக்கிரமா வளர்ச்சி அடையும். அதே நேரத்துல பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும்.
அந்த வேலை வாய்ப்பு மூலியமா நம்ம ஜிஎஸ்டி மூலியமா அரசாங்கங்களுக்கும் வரி கிடைக்கும். அந்த வரியினால பல பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டோட ஜிடிபியும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களோட ஜிடிபியும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்மையான சுதந்திரம்னா என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையான சுதந்திரம்னா என்ன இருக்குன்னா, இப்ப இருக்கிற பசங்களை வந்து ரொம்ப வந்து வீட்லயே இருக்க சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க. அப்படி இருக்க வேணாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. வெளி சுதந்திரமா விட்டுணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் மதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனால எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி ஃப்ரீயா விடுறதுனால அது சரியா இருக்குங்களா? அது ரொம்ப தப்பு. சுதந்திரத்துக்குன்னு ஒரு அர்த்தமே இல்லாத போச்சுமா. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சுதந்திரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம். பெண்களுக்கு சுதந்திரம் முக்கியமா, எல்லாருக்கும் முக்கியம் தான். பெண்களை அவங்க போக்குல விடணும், அதுக்குன்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் சுதந்திரமா இருக்க விடணும். அவங்களோட மனசு அறிஞ்சு எல்லாரும் நடந்துக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்க பாதுகாப்பா இருக்க வைக்கணும் இந்த தமிழ்நாடு. பெண்களுக்கு சுதந்திரம் வந்து இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. 79 வருஷத்துக்கு கிடைக்காத சுதந்திரம் இந்த 80வது வருஷத்துல கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் விஜய் தான். சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக்கி வச்சிருக்காரு. விஜய் சாருக்கு நன்றி. பல போராட்டங்களுக்கு அப்புறம் காந்தியடிகள், வ.உ. சிதம்பரனார் போன்றவர்கள்லாம் சுதந்திர வேட்கைக்காக போராடி வாங்கிய இந்த சுதந்திரம் இந்த நாடு இதுபோல் எப்பவும் ஜனநாயக நாடா இருக்கணுங்கிறது தான், நல்ல முறையா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த சுதந்திர தினம்ன்றது மிகவும் பெருமைக்குரிய இந்தியனா நான் இங்க இந்த நாட்டில் பிறந்ததே நான் பெருமையா நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சுதந்திர தினம்ன்றது நம்ம பழைய காலத்துல இத்தனை பேர் போராட்டத்துல வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. பல பேர் தியாகிகள் எல்லாம் இதுல மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கோசம் எவ்வளவு போராட்டத்துல சத்தியாகிரகத்திலையும், அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய விஷயத்திலையும் நம்மளுக்கோசம் எவ்வளோ ஒரு 72 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நடந்திருக்குதுன்னா பெரிய விஷயம்தான். இந்த சுதந்திர தினம் பெருமையாக நம்ம கொண்டாட வேண்டியோம். இரவலை பெற்றும் இன்னும் விடியவே இல்லை என்று சுதந்திரத்தை பற்றி விமர்சனம் செய்வதை விட இந்த சுதந்திரம் என்ற இந்த விடுதலை பெறுவதற்காக எண்ணற்ற தியாகிகள், எண்ணற்ற ஈகர்கள் அருமையான பணிகளை செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ரத்தத்தை, வியர்வையை, கண்ணீரை சிந்தி கிடைப்பதற்கரிய இந்த அருமையான ஒரு விடுதலையை நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை போற்றுகின்ற, பராமரிக்கின்ற ஒரு வகையிலே நம்முடைய மன எழுச்சி கொள்ள வேண்டும். இதற்கு முக்கியமாக அந்த விடுதலை உணர்வை ஊட்டுகின்ற வகையிலே காட்சிகள், சிறப்புல காட்சிகள் அமைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, எழுத்தாக்கங்கள் அமைய வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்லை. இதை சதா சர்வகாலமும் சொல்லி சொல்லி நம்மளுடைய வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வதிலே தான் நம்மளுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. பாட புத்தகத்திலிருந்து, பள்ளி பருவத்திலிருந்து, கல்லூரியில் இருந்து இந்த விடுதலையினுடைய உணர்வை, அதனுடைய மேம்பாட்டை பெற்ற அந்த விடுதலையினுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்வதன் மூலம் அதை பரவலாக்குவதன் மூலம் நாம் மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை விரைவிலே அடைவதில்லை, மாற்று கருத்தில்லை. இப்படி சீரும் சிறப்புமாக எல்லோரும் நம்மளுடைய முன்னோர்கள் வாங்கி கொடுத்த அடி உதை வாங்கி, கண்ணீர் சிந்தி, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தினுடைய பொருளை, இந்த சுதந்திரத்துடைய மேன்மையை நாம் உணரும் போது அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கும். அந்த மாதிரியான அந்த விடுதலை நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக பாடுபட்டவர்களை நினைவு கூறும் விதமாக இந்த விடுதலை நாள் வாழ்த்துக்களை நாம் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்து. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவின் சுதந்திர தினத்துக்கு இனிய வாழ்த்துக்கள். என் அனைத்து இந்திய சொந்தங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.